Hi dears, welcome to Revas. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல மதர்ஸ் டேக்காக ஒரு gift ஐடியா தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஹோம்மேட் ஏர் ட்ரை க்ளே எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 month before நான் செஞ்சு வச்சது கிராஃப்ட் ஒர்க்காக. அதுல வந்து மீதி இருந்ததனால நான் அதை எடுத்து நான் இப்போ செஞ்சிருக்கேன். உங்ககிட்ட எந்த ஏர் ட்ரை க்ளே இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ளே எடுத்து சப்பாத்திக்கெல்லாம் நம்ம ரோல் பண்ணுற மாதிரி இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதாவது பாக்ஸோடைய மூடியோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதனால ரொம்பவும் பர்ஃபெக்டான சர்க்கிள் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மூடி யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு இந்த க்ளே கிடச்சிருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நீங்கள் இப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த சைஸுக்கு ஏதாவது கிண்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கவுத்தி வச்சுட்டு கொஞ்சம் பவுல் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இதோட ஓரங்களை மட்டும் கொஞ்சம் கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த பிளேட் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளாட்டான பிளேட் தான் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அதை அப்படியே கூட வச்சுக்கலாம். நம்ம செஞ்சுட்ருக்கிறது ஒரு ஜுவல்லரி பிளேட் தான். இதை நீங்கள் இப்படியே பெயிண்ட் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா மறுபடியும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து கையால் இப்படி வச்சு நல்லா தரையில் வச்சு தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அடிக்கடி டேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம இப்படி ரோல் பண்ணிட்டுருக்கோம்ல, இது வந்து ஒரு சைடு வந்து த்ரெட் மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக வரும். இப்போது மெல்லிஸாக மேல் பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சுருட்டி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மட்டும் செஞ்சால் போதும். இப்படி செய்யும்போது அது பிரிஞ்சு வந்தது அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களுக்கு இது கரெக்டாக வரலை அப்படின்னாலோ கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. இல்லைனா க்ளூ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா க்ளூ தொட்டுட்டு கூட நீங்கள் வந்து இதை செய்யலாம். இப்போ இன்னொரு சைடு தடிமனாக இருந்துச்சுல அந்த சைடையும் நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டி விட்டுடலாம். நம்ம ஒரு ஸ்வான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால இது இப்படியே வச்சா சரியாக இருக்காது. அதனால இந்த ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மதர்ஸ் டே கிஃப்ட்டுங்கிறதுனால இந்த பிளேட்டில் ஒரு பெரிய ஸ்வானும் ஒரு குட்டி ஸ்வானும் இருக்கிற மாதிரி இதை நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்வான் பிடிக்கல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரியோ இல்லை ஃபிஷ் மாதிரியோ கூட க்ளேயில் செஞ்சுட்டு அதை இந்த பிளேட்டோட ஓரத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது ஸ்வான் செய்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன். க்ளே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரோல் பண்ணமோ அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் செஞ்சுருக்கேன். நான் இந்த கிராஃப்ட்டை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குளத்தில் 2 ஸ்வான் இருக்கிற மாதிரி தான் இமேஜின் பண்ணிவிட்டு நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஒருவேளை உங்ககிட்ட க்ளேயோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சர்க்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்து ரோல் பண்ணி அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்போ வந்து க்ளேயோட குவான்டிட்டி கம்மியாக தான் உங்களுக்கு தேவைப்படும். மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இது நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஸ்வான் பிடிக்குமா இல்லை ஃப்ளவர்ஸ் மாதிரி பிடிக்குமாங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போது அழகு செய்கிறதுக்காக நான் வந்து டூத் பிக் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த சைடை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக க்ளே எடுத்து அந்த ஷார்ப்பான சைடில் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து அப்படியே அந்த ஸ்வானோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் எடுத்துருக்கிற ஏர் ட்ரை க்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சில இடங்களில் கீறல்கள் வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அதையுமே தண்ணி தொட்டுட்டு நல்லா சரி பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்வான் இருக்கட்டும், இதை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட்டை ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணி செய்யலாம், பேப்பர் க்ளே யூஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து எம்சில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எம்சில் யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இந்த ஸ்வானுக்கு ஒயிட் கலர் மட்டும் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் கோல்டன் கலரோ அல்லது சில்வர் மெட்டாலிக் கலரோ கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் என்ன மாதிரி கலர் பண்ண போகிறேன்னா நடுவில் இருக்கிற இந்த பிளேட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட்டுக்கு வந்து லைட் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். லைட் ப்ளூ கலர் என்கிட்ட இல்லை, அதனால டார்க் ப்ளூ கலர் கொஞ்சம் எடுத்துகிட்டு இது கூடவே ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் ப்ளூ கலர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த பிளேட் ஃபுல்லாகவே நான் கலர் பண்ணிக்கிறேன். ஒரே கலரில் தான் இது நீங்கள் செய்ய போகிறீங்க, அதாவது மெட்டல் மாதிரியே இந்த பிளேட்டை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா சில்வர் கலரோ கோல்டன் கலரோ எடுத்துகிட்டு நீங்கள் கீழே வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கிற கிராஃப்டை வச்சுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுக்கும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாமே ஒரே கலரில் இருக்கும், மெட்டலில் நீங்கள் செஞ்ச மாதிரி இருக்கும். அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் கொடுத்தாச்சு, இப்போ வந்து ஒயிட் கலர் எடுத்து இந்த ஸ்வானுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ஓரங்களில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்.
இப்படி நீங்கள் கலர் பண்ணும்போது உங்களோட பெயிண்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்பவும் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுக்குற மாதிரி கூட இருக்கும். அதுக்கப்புறம் எனாமல் பெயிண்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். போஸ்டர் கலர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போஸ்டர் கலர் எடுத்து கூட இதை செய்யலாம். இந்த கிராஃப்ட்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸ்வானுக்கு கலர் கொடுத்தேன், அதே மாதிரி இந்த பிளேட்டுக்குமே நம்ம கலர் கொடுத்து பார்டரும் கொடுத்துட்டோம், அழகு கூட கோல்டன் கலர் கொடுத்துட்டோம். ஆனால் கண் மட்டும் வரையலை. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்னிஷும் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அதை நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கண் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண் இருந்த இடத்துல மட்டும் மறுபடியும் வார்னிஷ் எடுத்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். ஒருவேளை இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கலர் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக மட்டும் ஸ்ப்ரே வார்னிஷோ அல்லது பாட்டிலில் இருக்கிற வார்னிஷோ எடுத்து நீங்கள் ப்ரஷில் கூட கொடுத்துக்கோங்க. பிளாக் கலரில் 2 டாட் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஆனால் அது வச்சதுக்கப்புறம் தான் இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஸ்வான் ஜுவல்லரி பிளேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது சஜஷன் இருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க.